அனுசரணை வழங்குவோர் இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். மரீனா ஸ்கொயர் அப்டவுன் கொலம்போ. சிறந்த விலைக்கு இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை அரசாங்கம் பொறுப்புக்கூறலை மீறியுள்ளதாக அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் அறிக்கை. புதிய போலீஸ் மா அதிபராக பிரியந்த வீரசூரிய நியமனம். தமது ஆட்சி காலத்தில் அதிக தொழில் வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டன என நாமல் ராஜபக்ஷ பெருமிதம். ஹிமிகம திட்டத்தின் கீழ் கிளிநொச்சியில் இலவச காணி உரிமை பத்திரங்கள் வழங்கும் நிகழ்வு. இராணுவத்தினரின் தாக்குதல்கள் அடாவடித்தனங்களை கண்டித்து எதிர்வரும் 18ஆம் திகதி வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் பூரண ஹர்த்தாலுக்கு அழைப்பு. வவுனியா பொருளாதார மத்திய நிலையத்தை அமைச்சர் வசந்த சமரசிங்க பார்வை. திருகோணமலையில் காற்றழுத்த துப்பாக்கியின் பயன்பாடு தொடர்பான வழிகாட்டுதல் பயிற்சி. தொடர்வது முதன்மை செய்தி. அரசாங்கம் பொறுப்புக்கூறலை மீறியுள்ளதாக அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இலங்கையில் மனித உரிமை மீறல்களை மேற்கொண்ட சம்பவத்துடன் தொடர்புடைய அதிகாரிகளை கண்டறிந்து பொறுப்பு கூற வைக்க அரசாங்கம் மிக குறைந்த முயற்சிகளை மாத்திரமே மேற்கொண்டுள்ளதாக அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் குற்றம் சுமத்தியுள்ளது. இலங்கைக்கான மனித உரிமை நடைமுறைகள் தொடர்பான அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி கடந்த ஆண்டில் அரசாங்கமோ அல்லது அதன் பிரதிநிதிகளோ சட்டவிரோத கொலைகளை புரிந்தமை தொடர்பான பல அறிக்கைகள் வெளியானதாக அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. கடந்த ஆண்டு ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரையிலான காலப்பகுதியில் போலீசாரால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 7 பேர் உயிரிழந்ததாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய போலீஸ் மா அதிபராக பிரியந்த வீரசூரிய நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் புதிய போலீஸ் மா அதிபராக சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய நியமனம் செய்யப்பட்டுள்ளார். புதிய போலீஸ் மா அதிபருக்கான நியமன கடிதத்தை ஜனாதிபதியின் செயலாளர் நதிக சனத்குமார் நாயக்க இன்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து கையளித்தார். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியலமைப்பின் 61(e)(a) பிரிவின்படி அரசியலமைப்பு பேரவை இந்த புதிய நியமனத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. அதற்கமைய இலங்கை போலீஸ் திணைக்களத்தின் 37வது போலீஸ் மா அதிபராக பிரியந்த வீரசூரிய நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கை போலீஸ் சேவையில் போலீஸ் கான்ஸ்டபிள், சப் இன்ஸ்பெக்டர் மற்றும் போலீஸ் அத்தியட்சகர் ஆகிய 3 நிலைகளையும் தாண்டி போலீஸ் மா அதிபர் பதவிக்கு தெரிவான முதலாவது போலீஸ் மா அதிபராக பிரியந்த வீரசூரிய நியமனம் செய்யப்பட்டுள்ளார். போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சு குறித்து 2026 வரவு செலவு திட்டத்திற்கான பூர்வாங்க கலந்துரையாடல் இன்று ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்றது. போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சுக்கான 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகள் குறித்த மீளாய்வு மற்றும் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் குறித்த பூர்வாங்க கலந்துரையாடல் இன்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. போக்குவரத்து துறை தொடர்பில் தனித்தனியாக நெடுஞ்சாலைகள், அதிவேக நெடுஞ்சாலைகள், கிராமிய வீதிகள் என்பன குறித்து கலந்துரையாடப்பட்டதுடன் துறைமுகங்கள் மற்றும் அதன் செயற்பாடுகளுக்கு வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகள், அந்த ஒதுக்கீடுகள் பயன்படுத்தப்பட்ட விதம் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து ஜனாதிபதி கேட்டறிந்தார். கிராமிய வீதிகளில் பேருந்துகளை இயக்குவது லாபகரமானதாக இல்லாவிட்டாலும் அந்த சுமையை அரசாங்கம் ஏற்று மக்களுக்கு அதிகூடிய சேவையை வழங்குவதற்கான திட்டங்களை தயாரிக்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தை திட்டமிடும் போது நாட்டை தற்போதைய நிலையிலிருந்து மீட்டெடுப்பதற்கு முக்கியமான துறைகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி வலியுறுத்தினார்.
போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் ஆகிய துறைகள் தொடர்பிலும் பொருளாதாரத்திற்கு பங்களிக்கும் வகையிலான திட்டங்களில் அதிக கவனம் செலுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இந்த கலந்துரையாடலில் போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதியமைச்சர் பிரசன்ன குணசேன, துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் பிரதியமைச்சர் ஜனிதருவன் கொடிதுவக்கு, ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத் குமாநாயக்க, நிதியமைச்சின் செயலாளர் ஹஷன சூரிய பெரும, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரசல் அபோன்சோ, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் கபிலஜனக பண்டார மற்றும் போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் பலர் பங்கேற்றனர். தமது ஆட்சி காலத்தில் அதிக தொழில் வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டன என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்திலேயே அதிக தொழில் வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது அவர் இதனை கருத்து வெளியிட்டார். கடந்த காலங்களில் அரசு பணிகள் விரிவாக்கப்பட்ட நிலையில் தொழில் வாய்ப்புகள் வழங்கப்பட்டன. அந்த காலகட்டத்தில் அரசு நிறுவனங்கள் விற்கப்படவில்லை, புதிய நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டன. குறிப்பாக ஹம்பாந்தோட்டை, காலி, திருகோணமலை மற்றும் கொழும்பு துறைமுகங்களில் புதிய இறங்கு துறைகள் கட்டப்பட்டன. முதலீட்டாளர்கள் அழைத்து வரப்பட்டனர். போர்ட் சிட்டி, அதிவேக வீதிகள் என்பவற்றில் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டன. 2015ஆம் ஆண்டு வரை நாங்கள் அரசு சேவையை நவீனமாக்கினோம். ஹிமிகம திட்டத்தின் கீழ் இலவச காணி உரிமை பத்திரங்கள் வழங்கும் நிகழ்வு இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட மக்களுக்கு ஹிமிகம திட்டத்தின் கீழ் இலவச காணி உரிமை பத்திரங்கள் வழங்கும் அங்குரார்ப்பண நிகழ்வு இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது. பழைய மத்திய கல்லூரி மண்டபத்தில் வளமான நாடு அழகிய வாழ்வு எனும் துணிப்பொருளில் கமத்தொழில், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சு, காணி சீர்திருத்த ஆணைக்குழு என்பவற்றின் ஏற்பாட்டில் நிகழ்வு இடம்பெற்றது. கிளிநொச்சி மாவட்டத்தின் பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலக பிரிவில் 300 இலவச காணி பத்திரங்களும், யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் சாவச்சேரி பிரதேச செயலக பிரிவில் 32 இலவச காணி பத்திரங்களும் என மொத்தமாக 332 பயனாளிகளுக்கு இலவச காணி பத்திரங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. இன்றைய நிகழ்வில் கமத்தொழில், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் KT லால்காந்த, கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் சந்திரசேகர், காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் சுசில் ரணசிங்க, நாடாளுமன்ற உறுப்பினர் க இளங்குமரன், வடக்கு மாகாண ஆளுநர் நாவேதநாயகன், காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் தலைவர் RK நிஹால், கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் S முரளிதரன், யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் மா பிரதீபன், சர்வமத தலைவர்கள், காணி சீர்திருத்த ஆணைக்குழு அதிகாரிகள், கிளிநொச்சி மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர், பச்சிலைப்பள்ளி மற்றும் சாவச்சேரி பிரதேச செயலாளர்கள், பிரதேச சபை தவிசாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள், துறை சார்ந்த திணைக்கள அதிகாரிகள், கிராம சேவகர்கள், பயனர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். சுமந்திரனுக்கு ஒன்றை சொல்ல வேண்டும். நீ முன்னர் ரணிலோடு இருக்கின்ற போது உங்களுக்கு ரணில் என்பவன் யார்? 81ஆம் ஆண்டு எங்களுடைய யாழ் உலகத்தை எடுத்து சாம்பலாக்கி 97,000 புத்தகங்களை கொளுத்திய பாவி. அந்த பாவியோடு அவருடைய பயில்களை தூக்கி கொண்டு ஓடுகின்ற பொழுது தமிழ் மக்களுடைய பிரச்சனை உனக்கு விளங்கவில்லை. இன்றைக்கு சொல்லுகின்றார், தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை, காணிகளை கொள்ளையடிக்க போகின்றார்கள், அதனால் வாருங்கள் மக்களே, ஹர்த்தாலுக்காக அணிதிரள்வோம் என்று கூறுகின்றார். செம்மணி புதைக்குழி என்றாலும் சரி, கடந்த காலத்து பாவிகளால் எங்களுடைய மக்கள் கொல்லப்பட்டார். இன்றைக்கு மட்டக்களப்பில் ஒரு ஆர்ப்பாட்டம் இடம்பெறுகிறது. ஒரு 10-15 பேர் இருக்கிறாங்க, சாணக்கியனும் இருக்கிறார். அந்த சாணக்கியன் கடந்த காலத்தில் ஒரு நீலப்படை என்று ஒன்று உருவாக்கப்பட்டு இந்த ரணில் மஹிந்த ராஜபக்சவுடைய அரசாங்கத்தில் அந்த நீலப்படையின் தலைவராக இருந்தது நாமல் ராஜபக்ச. அதனுடைய மட்டக்களப்பு மாவட்ட அமைப்பாளராக இருந்தவர் இந்த சாணை. மக்களை கொன்பதற்கு உறுதுணையாக இருந்த கொன்ற நபர்களோடு சேர்ந்து கொண்டிருந்த நபர்கள் இன்றைக்கு சொல்லுகின்றார்கள் இந்த கொலைக்கு எதிராக அணிதிரள வேண்டும். அதனால் சுமந்திரன் அவர்களே, சாணக்கிய நபர்களிடம் நாங்கள் சொல்லுகின்றோம், நீங்கள் போடுகின்ற தாளத்துக்கு ஏற்ற ஆடுவதற்கு இருக்கின்ற மக்கள் இன்றைக்கு கொண்ட கட்டிய சீனர்கள் அல்ல என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளும். இன்னைக்கு மன்னாரில் ஒரு பிரச்சனை வந்திருக்கின்றது. காற்றலை மின் நிலையம் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுகின்றதா?
அங்கு இருக்கின்ற கனிய மணல் அகழ்வு நடைபெறுகின்றதான். அந்த கனிய மணல் அகழ்வுகள் என்ற போது அங்கிருக்கின்ற ரிஷார் பதுருதீன் அவர்கள் வந்து சொல்லுகின்றார், அது மக்களுடைய காணிகள், மக்களுடைய இடங்கள் சூறையாடப்பட போகின்றது இந்த அனுகூல அரசாங்கம். அந்த காற்றலை மின்னலை உற்பத்தியாளர்களுக்கு காணி வழங்கியது யார் என்றால் வேறு யாரும் இந்த பார்க்கிறார். இந்த அரசாங்கம் மிக தெளிவாக சுத்தமாக இருக்கின்றது இந்த லஞ்ச ஊழல் மோசடிக்கு எதிராக. அதனால் வேண்டி கடந்த காலங்களில் லஞ்ச ஊழல் மோசடியில் ஈடுபட்ட இருக்கின்ற ஒரு சில தமிழ் அரசியல்வாதிகள் இன்னும் கொஞ்ச நாள்ல கம்பி என்ன போகின்றார்கள். வடக்கு மாகாணத்தில் இருக்கின்றவர்கள் கம்பி என்ன போகின்றார்கள். மன்னாரில் இருக்கின்ற ஒரு சில அரசியல்வாதிகள் கம்பி என்ன போகின்றார்கள். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு உங்களிடம் வெள்ளையும் துளையுமாக காட்டிக் கொண்டிருக்கின்ற நாங்கள் சுத்தமானவர்கள், பரிசுத்தமானவர்கள், தமிழ் மக்களுக்காக உரிமைக்காக போராடுகின்றவர்கள் என்று கூறுகின்ற ஆன்மீகருடைய முகத்திரை கிழிச்செறியப்பட போகின்றது என்பதையும் இந்த இடத்தில் நாங்கள் கூறிக்கொள்ள வேண்டும். எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கையில் வசந்தம் என்றைக்கு குளிர் விடுகின்றதோ அன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையும் வசந்தமாகும். மக்கள் வேறு, நாங்கள் வேறு கிடையாது. இது மக்களுக்கான அரசாங்கம், உங்களுக்காக உருவாக்கப்பட்ட அரசாங்கம். இராணுவத்தினரின் தாக்குதல்கள் அடாவடித்தனங்களை கண்டித்து எதிர்வரும் 18ஆம் தேதி வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் பூரண ஹர்த்தாலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இராணுவத்தினரின் தாக்குதல்கள் அடாவடித்தனங்களை கண்டித்தும் இராணுவம் மக்கள் குடியிருப்பு பகுதிகளிலிருந்து விலக வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் எதிர்வரும் 18ஆம் தேதி வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் பூரண ஹர்த்தாலுக்கு அழைப்பு விடுப்பதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்தார். இன்று யாழ்ப்பாணத்தில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்தார். இந்த இராணுவம் வடக்கு கிழக்கிலே மக்கள் மத்தியிலே இருக்கிற இதில் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் கூட இராணுவம் அந்த பெரிய முகாம்களுக்கு சென்று திரும்ப வேண்டும் என்று ஒரு நிபந்தனை இருந்தது. ஆனால் அது இதுவரையில் அது நிகழவில்லை. அதை அதிலும் பார்க்க மேலும் மோசமான ஒரு விஸ்தரிப்புகள் நடக்கின்ற காரணத்தினால் நாங்கள் ஒட்டுமொத்தமாக எங்களுடைய எதிர்ப்பை காட்டுவது மட்டுமல்ல, இதில் மிகப்பெரிய நோக்கம் எதிர்ப்பிலும் பார்க்க இந்த இராணுவம் மக்கள் குடியிருப்பு பகுதிகளில் இருந்து விலக வேண்டும் அல்லது வாபஸ் புறப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துவது தான் இந்த ஹர்த்தாலினுடைய அடிப்படை நோக்கம். அதே நேரம் இராணுவம் பல இடங்களிலே மேற்கொள்கின்ற இவ்வாறான தாக்குதல்கள் அடாவாடித்தனங்களை வெளிக்கொண்டது ஒரு உதாரணமாக காட்டுவதும் இந்த ஹர்த்தாலுடைய நோக்கம். ஆகபடியால் இது மக்களே ஆதரவு தர வேண்டிய ஒன்று. நாங்கள் ஏற்கனவே 15ஆம் தேதி முடிவு செய்திருந்தாலும் சில காரணங்களுக்காக அதை நாங்கள் இப்பொழுது 18ஆம் தேதி திங்கட்கிழமைக்கு இந்த ஹர்த்தாலை தீர்மானித்திருக்கிறோம். இந்த ஹர்த்தால் ஒரு வெற்றிகரமானதாக மக்கள் ஆதரவான எல்லோருமே சேர்ந்து ஆதரவளித்து இந்த அரசாங்கத்துக்கு செல்லுகிற செய்தி இராணுவ பிரசன்னத்தை கூடுமானவரை அகற்றி மக்கள் குடியிருப்புகள் இருக்கிறது எல்லாத்தையும் அகற்றி வேண்டுமென்றால் பிரதான முகாம்களுக்கு அவர்களை வாபஸ் பெற்றுக்கொள்ள வேண்டும். மக்களுடைய ஆதரவு வேண்டும். இது ஏதாவது அரசியல் நோக்கத்துக்கு அடிப்படை காரணங்கள் அதில் மேலாக எங்களுடைய குரல், எங்களுடைய கோரிக்கை நியாயமானது என்ற இதை வலியுறுத்துவதற்கு மக்கள் ஆதரவு தர வேண்டும் என்று அந்த ஆதரவை நோக்கி வேண்டித்தான் இந்த ஊடக சந்திப்பை நான் அழைத்திருக்கிறேன். மட்டக்களப்பு நகரில் இலங்கை தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டில் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால மட்டக்களப்பிற்கு இன்று விஜயம் செய்த போது இலங்கை தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டில் கவனஈர்ப்பு போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது. செம்மணி, மனித புதைகுழி, முல்லைத்தீவு இளைஞரின் படுகொலை சம்பவம் மற்றும் சட்டவிரோத சமூக செயற்பாடுகளுக்கு நீதி கோரும் வகையில் காந்தி பூங்காவில் கவனஈர்ப்பு போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஞா ஸ்ரீநேசன், ஸ்ரீநாத், திரா சாணக்கியன் மற்றும் மட்டக்களப்பு மாநகர முதல்வர் ஸ்வம் பாக்கியநாதன் உட்பட உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், தலைவர்கள், கட்சி ஆதரவாளர்கள் என பலரும் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். முல்லைத்தீவு மாவட்டத்திலே ஒரு சில இளைஞர்கள் இராணுவ முகாமுக்குள்ள சென்றதாகவும் இராணுவ முகாமுக்குள் அழைக்கப்பட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து அவர்கள் கடுமையாக தாக்கப்பட்டதாகவும்
அதிலே ஒரு சிலர் தப்பி வந்ததாகவும் எங்களுக்கு செய்தியிலே பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதனைத் தொடர்ந்து ஓரிரு நாட்களுக்கு பின்பு அந்த இராணுவத்தினால் தாக்கப்பட்ட இளைஞர்களுக்குள்ளே ஒரு இளைஞர் ஒருவர் அவர் ஒரு சடலமாக முத்தேங்கட்டு குளத்திலே இருந்து சடலமாக மீட்கெடுக்கப்பட்டார். அவருடைய உயிரிழப்புக்கு காரணமாக இருந்தது நாங்கள் அறிந்த வகையிலே இராணுவத்தினுடைய கடுமையான தாக்குதலால் தான் அவருடைய உயிர் பறிக்கப்பட்டது என்று நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே இன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலே நாங்கள் ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். என்னத்துக்காக என்று சொன்னால், இதிலே கொல்லப்பட்ட இளைஞர் கொல்லப்பட்டதுக்கான காரணம் இராணுவத்தினால் தாக்கப்பட்டது. இராணுவம் தாக்கப்பட வேண்டிய காரணம் வந்தது அந்த பிரதேசத்திலே முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தளவிலே பொதுமக்கள் 11 பேருக்கு ஒரு இராணுவ சிப்பாய் என்ற அளவிலே அந்த பிரதேசத்திலே இராணுவங்கள் அதிகமாக குவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் வடக்கு கிழக்கிலே இருந்து இராணுவம் வெளியேற வேண்டும், இராணுவ முகாம்கள் அகற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கையில் முன்வைக்கின்றோம். ஏனென்றால் எங்களுடைய மாவட்டங்களிலும் மக்களுக்கு சொந்தமான காணிகள், பொதுமக்களுடைய பாவனைக்கு தேவையான காணிகள், பொது சந்தைகள், பாடசாலைகள், இப்படி பொதுமக்களுக்கு தேவையான காணிகள், பல காணிகள் இன்றும் இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. தொடர்ச்சியாக மாறி மாறி வரும் அரசாங்கங்கள் இராணுவத்தினுடைய எண்ணிக்கையை குறைக்கிறதாக வாக்குறுதி தந்தாலும் சரி, இராணுவ முகாம்களை அகற்றுவதாக சொன்னாலும் சரி, அதை எதுவுமே நடைமுறைப்படுத்தாமல் தொடர்ச்சியாக இராணுவத்தினுடைய இராணுவம் அதிகரிப்பை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்று ஒரு தமிழ் இளைஞர் கொல்லப்பட்டிருக்கிறார். இராணுவத்துக்கு எந்த வகையிலையும் எவரையும் அடிக்கிறதுக்கோ சித்திரவதை செய்கிறதுக்கோ இல்லை என்று சொன்னால் விசாரணை செய்கிறதுக்கோ அதிகாரம் இல்லை. பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட விடயங்களை விசாரணை செய்வதாக இருந்தாலும் சரி, அவங்களை கூப்பிட்டு அழைத்து பேசுகிறதா இருந்தாலும் சரி, அது போலீசார் தான் செய்யலாம். அந்த வகையிலே தான் இன்று மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால ஒரு விசேடமான சந்திப்புக்கு வருகை தந்திருக்கின்றார். அவருடைய வருகையை முன்னிட்டு தான் இன்று காலையிலே 9:30 மணிக்கு அவருடனான மட்டக்களப்பு மாவட்ட கூட்டம் இருக்கின்றது. அதுக்கு முன்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். எங்களுடைய நோக்கம், அரசுக்கு நாங்கள் சொல்கிற செய்தி, சர்வதேசத்துக்கு நாங்கள் சொல்கிற செய்தி என்னவென்று சொன்னால், உடனடியாக வடக்கு கிழக்கிலே இருக்கிற இராணுவ முகாம்கள் அகற்றப்பட வேண்டும். வவுனியா பொருளாதார மத்திய நிலையத்தை அமைச்சர் வசந்த சமரசிங்க பார்வையிட்டார். வவுனியா மதவு வைத்த குளத்தில் அமைந்துள்ள விசேட பொருளாதார மத்திய நிலையத்தை வர்த்தக வாணிப அமைச்சர் வசந்த சமரசிங்க இன்று பார்வையிட்டார். கடந்த 8 வருடங்களுக்கு முன்பு வவுனியாவில் 200 மில்லியனுக்கும் அதிகமான பணத்தை முதலிட்டு அமைக்கப்பட்ட குறித்த பொருளாதார மத்திய நிலையம் இதுவரை இயங்காமல் உள்ளது. இந்த நிலையில் அதனை இயங்க செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் அதற்கான முன் ஆயத்த பணிகளை அமைச்சர் இன்று பார்வையிட்டார். குறித்த கள விஜயத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சே திலகநாதன், அரசு அதிபர் PS சரத்சந்திர, மேலதிக அரசாங்க அதிபர் நா கமலதாசன், பிரதேச செயலாளர் பிரதாபன் மற்றும் அமைச்சின் அதிகாரிகள், உத்தியோகத்தர்கள், தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதன்போது கருத்து தெரிவித்த அமைச்சர், செப்டம்பர் மாதம் முற்பகுதிக்குள் வவுனியா பொருளாதார மத்திய நிலையத்தை திறப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். பல மில்லியன் ரூபாய் பணம் இந்த பொருளாதார மத்திய நிலையத்தில் செலவிடப்பட்டுள்ளது. எனவே இம்மாத இறுதிக்குள் இதில் செய்ய வேண்டிய திருத்தப் பணிகளை செய்துவிட்டு எதிர்வரும் மாதம் முற்பகுதிக்குள் அதனை திறப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். அத்துடன் ஏற்கனவே வவுனியா மொத்த வியாபார சந்தையில் உள்ள 35 வியாபாரிகளுக்கு மத்திய நிலையத்தில் உள்ள கடைகள் முன்னுரிமை அடிப்படையில் வழங்கப்படும். மிகுதி 15 கடைகள் விவசாய அமைப்புகளுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்படும். அத்துடன் மன்னாரில் நிறுவப்பட உள்ள காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்திற்கு மக்கள் மத்தியில் எதிர்ப்பு உள்ளது. எனவே அந்த விடயம் தொடர்பாக ஜனாதிபதி மற்றும் அமைச்சரவையுடன் கலந்துரையாடி ஒரு தீர்மானத்திற்கு வர முடியும். அந்த திட்டத்தில் தொழில்நுட்ப பிரச்சனைகள் உள்ளனவா என்பது தொடர்பாக ஆராய வேண்டும். அபிவிருத்தி பணிகளையும் மக்களுக்கு செய்ய வேண்டிய தேவை உள்ளது. நாட்டில் மின்சாரம் தொடர்பாக பல பிரச்சனைகள் உள்ளன, அதனை நிவர்த்தி செய்ய வேண்டும். எனவே மக்களின் எதிர்ப்பினையும் கருத்தில் எடுத்து அந்த திட்டம் தொடர்பான முடிவு அறிவிக்கப்படும். சுப்ரீம் செட் செயற்கைக்கோள் தொடர்பாக அரசாங்கத்திற்குள் பிரச்சனையை ஏற்படுத்த சிலர் முனைகின்றார்கள். அப்படி எவராலும் செய்ய முடியாது. உத்தியோகத்தர்கள் வழங்கிய பிழையான தகவல்களின் அடிப்படையிலேயே பிரதமர் அந்த விடயத்தை கூறியிருந்தார். பிழையான தகவல்களை வழங்கியவர்களே இதற்கான பொறுப்பை ஏற்க வேண்டும். அதனை சரி செய்ய வேண்டியது எமது பொறுப்பு. அதனாலேயே நான் அவ்வாறு கூறியிருந்தேன். அத்துடன் பிரதமர் பதவியில் மாற்றம் ஏற்படுத்துவது தொடர்பாக அரசாங்கத்திற்குள் எந்தவிதமான பேச்சும் இல்லை என அமைச்சர் தெரிவித்தார். මධ්‍යස්ථානය සක්‍රීය වෙළඳ මධ්‍යස්ථානයක් බවට පත් කරන්න අමාත්‍යංශ ලෙස කටයුතු කරන්න සූදානම් කරගෙන තියෙන්නේ.
ඉතින් මෙතෙන්ට ඒ වගේම එළවලු පළතුරු විතරක් නෙමෙයි අනෙකුත් තොග භාණ්ඩත් වවුනියාවේ සිල්ලර වෙළඳුන්ට සමුපකාරවලට ලබා ගැනීම සඳහා අවශ්‍ය කරන පහසුකම් සපයන්න மினுவங்கொடையில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. மினுவங்கொட பத்தடுவன பகுதியில் இன்று பிற்பகல் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த 2 அடையாளம் தெரியாத நபர்கள் இந்த துப்பாக்கி பிரயோகத்தை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. துப்பாக்கிச்சூட்டில் எந்த ஒரு நபருக்கும் காயம் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர். திருகோணமலையில் காற்றழுத்த துப்பாக்கியின் பயன்பாடு தொடர்பான வழிகாட்டுதல் பயிற்சி நெறி நடாத்தப்பட்டது. காற்றழுத்த துப்பாக்கியின் பயன்பாடு குறித்த அறிவுறுத்தல் மற்றும் வழிகாட்டுதல் பயிற்சி நெறி திருகோணமலை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரும் வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சருமான அருண் ஹேமச்சந்திரா மற்றும் மாவட்ட அரசாங்க அதிபர் WGM ஹேமந்தகுமார் ஆகியோரின் தலைமையில் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. பயிற்சி நெறியில் பிரதேச செயலகங்களிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். 2025ஆம் ஆண்டின் பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்டத்தின் கீழ் திருகோணமலை மாவட்டத்தில் அறுவடை காலத்தில் காட்டு விலங்குகளிடமிருந்து பயிர்களை பாதுகாப்பதற்காக 6 பிரதேச செயலக பிரிவுகளில் உள்ள விவசாய அமைப்புகளுக்கு வழங்குவதற்காக பிரதேச செயலகங்களிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட அதிகாரிகளிடம் காற்றழுத்த துப்பாக்கிகள் வழங்கப்பட்டன. பட்டினமும் சூழலும் குச்சவெளி தம்பலகாமம் கோமரங்கடவல சேர்வல மற்றும் மூதூர் ஆகிய பிரதேச செயலகங்களுக்காக 153 காற்றழுத்த துப்பாக்கிகள் வழங்கப்பட்டன. மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் எஸ் சுதாகரன், பிரதம கணக்காளர் ப ஜெயபாஸ்கர், கணக்காளர் ஏஎல் பிரசாத் விஜயசிங்க, மாவட்ட திட்டமிடல் பணிப்பாளர் கே விஜயதாசன், மாவட்ட உதவி திட்டமிடல் பணிப்பாளர் என் கோவிந்தராஜன், மாவட்ட பதவி நிலை உத்தியோகத்தர்கள், பிரதேச செயலக அதிகாரிகள் பயிற்சி நெறியில் கலந்து கொண்டனர். கொட்டகலை பிரதேச சபையின் மாதாந்த கூட்டம் ஒன்று இடம்பெற்றது. கொட்டகலை பிரதேச சபையின் மாதாந்த சபை அமர்வு சபைத் தலைவர் ராஜமணி பிரசாத் தலைமையில் இன்று காலை இடம்பெற்றது. 16 உறுப்பினர்கள் பங்கேற்ற இந்த அமர்வில் கொட்டகலை பிரதேச சபைக்கு வருமானம் பெற்று தரும் வகையில் கொட்டகலை கொமர்ஷியல் பகுதியில் கடைத்தொகுதி அமைப்பதற்கான பிரேரணை தலைவர் ராஜமணி பிரசாத் ஊடாக முன்வைக்கப்பட்டது. குறித்த பிரேரணையை தான் ஏற்றுக்கொள்ள முடியாது, கொட்டகலையில் கடைத்தொகுதியை தவிர ஏனைய வேலை திட்டங்களை அமைத்து கொட்டகலை பிரதேச சபைக்கு வருமானத்தை ஈட்ட முன்வர வேண்டும் என கடைத்தொகுதி அமைப்பதற்கான பிரேரணையை தான் எதிர்ப்பதாகவும் உறுப்பினர் லட்சுமணன் விஸ்வநாதன் தெரிவித்தார். உடனே இத்திட்டத்தினை தாங்கள் வரவேற்பதாகவும் பிரதேச சபைக்கு வருமானம் பெற்றுத் தரக்கூடிய வேலை திட்டங்களுக்கு தாங்கள் ஆதரவினை வழங்குவதாகவும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்களான நந்தகோபால் பாஸ்கரன் மற்றும் சுப்பையா மகேந்திரன் ஆகியோர் ஆதரவு வழங்கினர். காரசாரமான விவாதங்களுக்கு மத்தியில் ஏனைய உறுப்பினர்களுக்கு ஆதரவோடு கடைத்தொகுதி அமைப்பதற்கான பிரேரணை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தொடர்ந்தும் தான் எதிர்ப்பினை வெளியிடுவதாகவும் மக்களுக்கு சேவை செய்ய வந்துள்ளோம், வருமானம் பெறக்கூடிய பல திட்டங்கள் உள்ளன, சபையில் நிறைவேற்றினாலும் இதற்கு எதிரான எதிர்ப்பினை தான் தொடர்ந்து வெளியிடுவதாகவும் லட்சுமணன் விஸ்வநாதன் சபையில் குறிப்பிட்டமையை சுட்டிக்காட்டத்தக்கது. கண்டி நகரில் நைட் ஷாப் திருவிழா இடம்பெற உள்ளது. கண்டி நகரில் சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கும் வகையில் நைட் ஷாப் திருவிழா 16ஆம் திகதி முதல் ஆரம்பமாக உள்ளது. இத்திருவிழா வாரந்தோறும் சனிக்கிழமை இடம்பெறும் என மத்திய மாகாண ஆளுநர் பேராசிரியர் சரத் பண்டார சமரசிங்க அபயகோன் தெரிவித்துள்ளார். மத்திய மாகாண ஆளுநர் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார். கண்டி நகர் மாலை இரவு 7:30 மணிக்கு பின்னர் எந்தவிதமான இயக்க செயற்பாடுகளமற்ற நிலையில் காணப்படுகின்றது. இந்நிலையை மாற்றம் செய்து சிறந்த முறையில் சுறுசுறுப்பாக இயங்க செய்யக்கூடிய சக்திமிக்க நகரமாக மாற்றியமைக்க வேண்டும். இரவு வேளையில் கண்டி நகருக்கு சுற்றுலாத்துறைக்காக வருகை தரும் வெளிநாட்டு உள்நாட்டவர்களை அதிகரிக்க செய்யும் வகையிலேயே இந்த நைட் ஷாப் திருவிழா திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கண்டியில் உள்ள பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கும் நகருக்குள் வருவதற்கு மகிழ்ச்சியாக பொழுதை கழித்துவிட்டு செல்வதற்கும் இது சிறந்ததொரு சந்தர்ப்பமாக அமையும். இதற்கான பிரதான சமய தலைவர்கள் ஆசீர்வாதத்துடன் கண்டி நகரை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் பிரதிநிதிகள், கண்டி மாநகர சபை, மத்திய மாகாண சபை, சுற்றுலாத்துறை அமைச்சு, அரசு தனியார் போக்குவரத்து சேவையாளர்கள், போலீஸ் குழுவினரின் பங்களிப்புடன் எதிர்வரும் சனிக்கிழமை 16ஆம் திகதி இரவு நேர நைட் ஷாப் திருவிழா ஆரம்பிக்கப்பட உள்ளது. அதனைத் தொடர்ந்து 23, 30ஆம் திகதிகளில் இடம்பெறும் தொடர்ச்சியாக இதனை நடத்துவது தொடர்பில் எதிர்காலத்தில் தீர்மானிக்கப்படும். இரவு வேளையில் பொதுமக்கள் தங்களுடைய கிராமங்களுக்கு செல்வதற்கான பொதுப்பணிகள், போக்குவரத்து சேவை ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. எனவே பொதுமக்கள் கண்டி நகருக்குள் வந்து கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்.
எதிர்க்கட்சிகளின் கூட்டணியில் விசேட கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளது. எதிர்க்கட்சி அரசியல் கட்சிகளின் கூட்டணியில் நாளை விசேட கலந்துரையாடல் ஒன்றை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் GL பீரிஸ் தலைமையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எதிர்க்கட்சி அரசியல் கட்சிகளிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த கலந்துரையாடலை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சி அரசியல் பிரதிநிதிகள் தெரிவித்தனர். கடந்த வாரம் முன்னாள் அமைச்சர் GL பீரிஸின் இல்லத்தில் இந்த விவகாரம் தொடர்பில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருந்த நிலையில் அதன் தொடர்ச்சியாக நாளையும் இந்த விசேட கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளது. இருப்பினும் அரசாங்கத்திற்கு நேரடியாக சவால் விடும் நோக்கத்துடன் கூட்டணியை உருவாக்க இந்த கலந்துரையாடல் பயன்படுத்தப்படாது எனவும் எதிர்க்கட்சிகளின் ஒற்றுமையை உருவாக்குவது மட்டுமே இதன் நோக்கம் எனவும் எதிர்க்கட்சி அரசியல் பிரதிநிதிகள் தெரிவித்தனர். ஏற்றுமதி அபிவிருத்தி அமைச்சர்கள் சபையின் 2வது கலந்துரையாடல் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்றது. ஏற்றுமதி அபிவிருத்தி அமைச்சர்கள் சபையின் 2வது கலந்துரையாடல் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. கடந்த சபை அமர்வில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களின் மீளாய்வு எதிர்வரும் 2030ஆம் ஆண்டுக்குள் நாட்டின் ஏற்றுமதி வருமானத்தை 36 மில்லியன் டாலர்களாக அதிகரிப்பது என்ற அரசாங்கத்தின் இலக்கை அடைவதில் எழுந்துள்ள சவால்கள் மற்றும் அதற்கான தீர்வுகள் குறித்தும் தீர்வுக்கான முன்மொழிவுகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. ஏற்றுமதித்துறையின் அபிவிருத்தி குறித்த பல அத்தியாவசிய விடயங்கள் தொடர்பில் ஜனாதிபதி கவனம் செலுத்தினார். அத்துடன் இரத்தின கற்கள் மற்றும் ஆபரணத்துறையை முன்னேற்றுதல், சுங்க நடவடிக்கைகளின் செயற்திறனை மேம்படுத்த புதிய ஸ்கேன் இயந்திரத்தை நிறுவுதல், மருந்து ஏற்றுமதி தொழில்துறை, கோழி இறைச்சி ஏற்றுமதி, தேயிலை ஏற்றுமதி அபிவிருத்தி, மசாலா ஏற்றுமதி, திருவோணமலை துறைமுக அபிவிருத்தி, ஏற்றுமதிசார் முதலீட்டு மேம்பாடு, இலத்தினரியல் ஏற்றுமதி துறை, மூலப்பொருட்களை வழங்குதல், புதிய தீர்வை வரி ஒப்பந்தங்களுக்கு செல்லுதல் மற்றும் தீர்வை வரிகள் என பல விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. இந்த கலந்துரையாடலில் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் வசந்த வித்யாரத்ன, கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டுகை அமைச்சர் உபாலி பன்னிலகே, கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சதுரங்க பேசிக்க, மேல்மாகாண ஆளுநர் ஹனீஃப் ஜூசுப், பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சம்பத் துய்யகொந்தா, கைத்தொழில் அமைச்சின் செயலாளர் திலகா ஜெயசுந்தர் உட்பட தொடர்புடைய அமைச்சுக்களின் செயலாளர்கள், முதலீட்டு சபையின் தலைவர் அர்ஜுன ஹேரத், இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபை தலைவர் மங்கள விஜயசிங்க மற்றும் இலங்கை துறைமுக அதிகார சபை, இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபை மற்றும் இலங்கை முதலீட்டு சபை ஆகியவற்றின் சிரேஷ்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு காணி விடுவிப்பு தொடர்பில் அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என வலிகாமம் வடக்கு மீள்குடியேற்ற சங்கம் வலியுறுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு காணி விடுவிப்பு தொடர்பில் அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் ஜனநாயக வழி போராட்டம் வன்முறை வழியை நோக்கி செல்லாதிருக்க அரசாங்கம் அவதானம் செலுத்த வேண்டும் எனவும் வலிகாமம் வடக்கு மீள்குடியேற்ற சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இன்று வடக்கு மக்கள் யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பை நடத்திய தமது கருத்தை பதிவு செய்தனர். யுத்தம் முடிந்து 2013ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 28ஆம் தேதி 6317 ஏக்கர் காணியை வழி வடக்கில் வந்து கெசட் பண்ணப்பட்டது மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில். அந்த கெசட் இன்று வரைக்கும் இருக்கு. நாங்கள் ஒரு பெரிய கவனஈர்ப்பை முன்னெடுத்தோம். அதனுடைய விளைவாக எங்களுடைய ஜனாதிபதி செயலகத்துக்கு எங்கள் 5 பேரை கூட்டிக் கொண்டு போயிருந்தார்கள் காணி விடுவிப்பு சம்பந்தமாக கலந்துரையாடுவதற்கு. நாங்கள் அன்றைக்கு எங்களோட மனுக்களை கொடுத்துட்டு வந்தோம். எங்களோட காணியை உடனே எங்களோட தாருங்கள். இன்று வரைக்கும் அந்த மனுவுக்கான எந்த ரிப்ளையும் இல்லை. அதே போல எங்களுடைய காணி தொடர்பாக மாவட்ட செயலகத்தை சந்தித்தோம். அவர்களுடன் கலந்துரையாடும் போது மாவட்ட செயலாளரிடம் கேட்டேன், இதுவரை வழிவடக்கில் எத்தனை ஏக்கர் காணி விட இருக்குன்னு. அவர் 2500 ஏக்கர் காணி இதுவரைக்கும் விட இருக்குன்னு சொன்னார். நான் இது சம்பந்தமாக தெல்லிப்பள்ளி DS டிவிஷனுக்கு நான் போட்டேன் RTA. உண்மையில் வழிவடக்கில் எத்தனை ஏக்கர் காணி விடுதலை செய்ய வேணும் என்று சொல்லி அவர்கள் எங்களுக்கு தந்த இதன்படி 2808 ஏக்கர். அப்போ 2 பேருக்கும் இடையில முரண்பாடு, பெரிய ஒரு முரண்பாடு. இதுக்கிடையில 300 ஏக்கர் காணி தகவல் இல்லை. பிரதேச செயலாளர் ஒன்றை சொல்றார், மாவட்ட செயலாளர் ஒன்றை இவர்கள் வெளிநாட்டில் இருந்து வர ராஜதந்திரிகளுக்கு சொல்லுகிற தகவல்கள் முற்றும் தவறானது. பலாலி பாதை விடுவிக்கப்பட்டிருக்கிறதாக சில ராஜதந்திரிகள் எங்களுக்கு காண்பித்தார்கள். நான் சொன்னேன், இந்த பாதை எப்படி விடுவிக்கப்பட்டிருக்கின்றது பாருங்கள். காலையில் 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரைக்கும் நடந்து போக முடியாது, சைக்கிளில் போக முடியாது. வாகனங்கள் நேராக இங்கிருந்து வலிக்கிட்டால் அந்த தொங்கல் போய் முடியும். இது உண்மையான விடுதலையா, அடக்குமுறையின் விடுதலையா? ஜனாதிபதியினுடைய செயலகத்தினுடைய மக்கள் தொடர்பகத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். அதில் நாங்கள் சொன்னோம், இப்படியான இடத்துல நாங்கள் 35 வருஷமாக இதை தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம்.
இந்த காணி விடுவிப்பு இந்த ஜனாதிபதி செய்வதாக தாங்கள் பலமுறை யாழ்ப்பாணத்துக்கு வந்து தன் வாக்குமூலங்களை விரைவில் வந்து இது தொடர்பாக உரியவர்களுடன் கலந்து ஆலோசித்து நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார். இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சோட விரைவாக கூட்டி நாங்கள் கலந்துரையாடி அதனை விடுதலை செய்வோம் நாங்கள் சொன்ன இதைத்தான் கடந்த அரசுகளும் சொல்லிக் கொண்டிருக்குது. எப்போ கதைக்க போறீங்க? ஒரு தியதியும் ஒரு டேட்டையும் சொல்லுங்கள். நாங்கள் அது இதை எதிர்பார்த்திருக்கிறோம். இன்று வரைக்கும் அந்த தியதியும் இல்லை, எந்தவித டேட்டும் இல்லை. கூட்டி கலந்துரையாடுவதாக நாங்கள் ஊடகங்கள் காணவும் இல்லை. அப்போ இது ஒரு எங்களை ஏமாற்றுற ஒரு விஷயமாக தான் நாங்கள் அதிலையும் பார்க்கணும். என்றால் நாங்கள் கொடுத்த தகவலுக்கு இன்னும் 21 நாள் கடந்தும் ஒரு ரிப்ளையும் இல்லையே. மிச்சம் இருக்கிற 2808 ஏக்கர்ல 3500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கு. நாங்கள் போராட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம். அரசின் அந்த இயந்திரத்துக்காலேயே நாங்கள் மறைமுகமாக ஒரு போராட்டத்துக்கு தள்ளப்படுறோம். காலந்தாழ்த்துகளூடாக நஷ்டஈடும் வழங்காம காணியையும் வழங்காம அந்த முழுமையான காணியை ஆக்கிரமிக்கிற ஒரு நோக்கத்தில் மட்டும்தான் இந்த செயற்பாடு நடந்து கொண்டிருக்கின்ற பிரதானமாக இதில் நான் முன்வைக்கிறேன். நாங்கள் உறுதியை வச்சிருந்தாலும் சட்டபூர்வமாக எங்களோட உறுதி செல்லுபடியேற்றது. அப்படியான ஒரு கட்டத்தில் இப்போ நாங்கள் இருக்கிறோம். ஆகவே இந்த மெத்த மணி முத்தாக நீக்கப்பட வேண்டும் என்றதும் பலாலி உயர்காதாப்பு வலயத்துக்குள்ள இருக்க 2808 ஏக்கர் காணியிலே அரச காணி என்று சொல்றது 339 ஏக்கர் மட்டும்தான். மீதி முழுக்க மக்களின் காணி. அதை முழுதாக விடுவிக்க வேணும். எங்கட காணியில் எங்கட மக்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். இதுதான் எங்கட வேண்டும். வவுனியா சின்னடம்பனில் யானை தாக்கியதில் முதியவர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். வவுனியா சின்னடம்பனில் யானை தாக்கியதில் முதியவர் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நேற்றைய தினமிரவு தொழில் நிமித்தமாக தனது துவிச்சக்கர வண்டியில் சின்னடம்பன் வீதியினூடாக பயணித்த வேளை குறித்த முதியவர் யானை தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளார். சம்பவத்தில் பெரியமடு நெடுங்கணியினை சேர்ந்த 62 வயதான நாகேச தெய்வேந்திரன் என்பவர் படுகாயமடைந்துள்ளார். மன்னார் மடுமாதாவின் ஆவணி திருவிழா நாளை மறுதினம் இடம்பெற உள்ளது. மன்னார் மடுத்திருத்தலத்தின் ஆவணி மாத திருவிழா திருப்பலிக்கான முன்னாயத்த நடவடிக்கைகள் குறித்த விசேட கலந்துரையாடல் மடுத்திருத்தலத்தில் நேற்று இடம்பெற்றது. மருதமடு அன்னையின் ஆவணி மாத திருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமான நிலையில் நவநாள் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டு நாளை மறுதினம் திருவிழா திருப்பலி கூட்டு திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்பட உள்ளது. இந்நிலையில் மடுத்திருத்தலத்தின் ஆவணி மாத திருவிழாவிற்கான ஆயத்த கலந்துரையாடல் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் க கனகேஸ்வரன் தலைமையில் மன்னார் மறைமாவட்ட ஆயர் அந்தோணிப்பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகையின் பங்கு பெற்றுதலுடன் மடுத்திருத்தல மண்டபத்தில் இடம்பெற்றுள்ளது. வருடாவருடம் மடு அன்னையின் ஆவணி திருவிழாவில் கலந்து கொள்ள நாட்டில் பல பாகங்களிலிருந்தும் புலம்பெயர் நாடுகளிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்வது வழமை. இதற்கமைய வருகை தரும் பக்தர்களின் நலனை கருத்தில் கொண்டு முன்னெடுக்கப்பட்ட வேண்டிய சகல விதமான ஏற்பாடுகள் தொடர்பில் அழைக்கப்பட்ட திணைக்களங்களுடன் கலந்துரையாடப்பட்டது. மேலும் வருகை தரும் பக்தர்களின் நலனை கருத்தில் கொண்டு சுகாதாரம், போக்குவரத்து, மருத்துவ வசதிகள், நீர் மற்றும் உணவு விநியோகம், பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்டவை குறித்து ஆராயப்பட்டது. குறித்த முன்னாயத்த கலந்துரையாடலில் மன்னார் மாவட்ட குருமுதல்வர் அருட்தந்தை தமிழ்நேசன் அடிகளார், மடுத்திருத்தல பரிபாலகர் அருட்தந்தை பிபி சோசை அடிகளார், அருட்தந்தையர்கள், இராணுவம், போலீசார், கடற்படை அதிகாரிகள், பிரதேச செயலாளர்கள், வைத்தியர்கள் மற்றும் அழைக்கப்பட்ட திணைக்கள தலைவர்கள் கலந்து கொண்டனர். மன்னார் மடுமாதா ஆலயத்திற்கு பாத யாத்திரை மேற்கொண்டுள்ள யாத்ரீகர்களின் வசதி கருதி அவர்களுக்காக குடிநீர் மற்றும் சுகாதார வசதிகளை மாந்தைகளுக்கு பிரதேசபை செயற்படுத்தி வருவதாக பிரதேசபை தவிசாளர் ராசையா நளினி தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இன மதபேதங்களை கடந்து சகல மக்களாலும் நேசிக்கப்படுகின்ற மடு அன்னையின் திருத்தலம் நோக்கி பக்த அடியார்கள் பாத யாத்திரையாக சென்று கொண்டிருக்கின்றார்கள். எமது பிரதேசம் ஊடாகவும் இந்த பாத யாத்திரை மேற்கொள்ளப்படுவதனாலே இந்த மக்கள் பயணிக்கின்ற பாதைகளிலே எமது பிரதேச சபையினால் குடிநீர் வசதிகளும் மற்றும் சுகாதாரம் ஏனைய வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு தேவையான இதர உதவிகளையும் செய்வதற்காக நாங்கள் தயாராக உள்ளோம். மன்னார் மடுவாதா ஆலயத்தின் ஆவணி திருவிழா எதிர்வரும் 15ஆம் தேதி இடம்பெற உள்ள நிலையில் வடக்கு மாகாணத்தின் பல பாகங்களிலிருந்தும் இனமத பேதமின்றி மடுத்திருத்தலம் நோக்கி பக்தர்கள் பாத யாத்திரையாக செல்கின்றனர். இவ்வாறு பாத யாத்திரை செல்லும் ஒரு தொகுதி பக்தர்கள் நேற்றைய தினம் பாண்டியர்குளம் நெட்டாங்கண்டல் பகுதியை சென்றடைந்தனர். யாழ்ப்பாணம், கரவட்டி, துன்னாலை, சதாசகாய மாதா ஆலயத்திலிருந்து
கடந்த 8ஆம் தேதி நடைபயணம் மேற்கொண்டிருந்த பக்தர்கள் குழுவினர் நட்டாங்கண்டல் பகுதியை சென்றடைந்தனர். மேலும் முல்லைத்தீவு மாவட்டத்தின் முல்லைத்தீவு, இரணைப்பாலை, வெற்றாப்பளை பகுதிகளில் இருந்தும் கட்டம் கட்டமாக மக்கள் தங்கள் நேர்த்திக் கடன்களை நிறைவு செய்ய நடைபயணம் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை இந்து மக்களும் நடைபயணத்தில் இணைந்துள்ளனர். யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் முல்லைத்தீவு, மன்னார் எல்லை கிராம பாதையான பாண்டியன்குளம், நட்டாங்கண்டல், பாலம்பட்டி போன்ற பகுதிகளில் இருந்து மடுவிற்கு செல்ல உள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2 நாளில் மடு அன்னை ஆலயத்தை அடைவோம் என்று நம்பிக்கை இருக்குது. மற்றது எங்களோட நாட்டுக்கு இனமத வேறுபாடுகளின்றி எங்களோட நாடு அமைதியாகவும் சந்தோஷமாகவும் எல்லாரும் இருக்கணும் என்று மடு அன்னையை வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த பாத யாத்திரையில் இன மத பேதம் இல்லாமல் குறிப்பாக இந்து மத சகோதரர்களும் எங்களோட நேர்த்திக்காக மாதாவை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறாங்க. இந்து மத ஆலயங்களையும் எங்களுக்கு தங்குறதுக்கு இடம் தராங்க. அதே நேரம் நாங்கள் வரும்போது இந்து மத சகோதரர்களும் சரி எல்லாரும் தாங்களாகவே முன்வந்து எங்களுக்குரிய குடிபானங்கள், சிற்றுண்டிகளை வழங்கி கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு கட்டாயம் மடுகண்ணேன்ற ஒரு பரிந்து பேசுதல் கட்டாயம் அவைகளுக்கு கிடைக்கணும். வார இடங்களில் எங்களுக்கு குடிபானங்கள், சாப்பாடுகள் எல்லாம் பக்தர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். எமது பாதை காட்டு மிருகங்களின் தாக்கங்கள் மிக மோசமாக இருப்பதனால் இந்த திருநாள் காலங்களிலாவது எமது அந்த காட்டுப்பாதையினை சீர் செய்து தருமாறு அதிகாரிகளிடம் கேட்டுக்கொள்கின்றோம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். அனுசரணை வழங்கியோர் இப்போது 250 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். மரீனா ஸ்கொயர் அப்டவுன் கொலம்போ. சிறந்த விலைக்கு இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.